Hi friends, welcome to Wow Home Arts. First time நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேர் வந்து மைதா மாவு அப்புறம் குக் பண்ணாமல் க்ளே வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஒரு குக் பண்ணாமல் ஒரு ஏர்ட்ரை க்ளே எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பவுடர் வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, பேபி பவுடர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எக்ஸ்பைரியான பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் 2 ஏர்ட்ரை க்ளே எப்படி பண்ணுங்கிறது போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பவுடர் வந்து 4 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது நமக்கு வந்து க்ளூ வந்து தேவைப்படும், ஒயிட் க்ளூ வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஒயிட் க்ளூ வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் பவுடருக்கு 2 ஸ்பூன், பாதி அளவுக்கு நீங்கள் வந்து க்ளூ வந்து எடுக்கணும். இப்போது இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு மட்டும் வந்து தண்ணி தேவைப்படும். இப்போ இந்த க்ளூவும் பவுடரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் இருக்கும், அதனால் நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழக்குலன்னு ஆகிடும். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 3லேருந்து 4 ட்ராப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். உங்கள் கையில் ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இது வரும். அப்படி வரும்போது நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கையில் கண்டிப்பாக ஒட்டும். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுக்கிறேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக க்ளே மாதிரி வந்துடும். இப்போது நம்ம வந்து க்ளே வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் பண்ணும்போது சர்ஃபேஸில் கொஞ்சம் வந்து பவுடர் போட்டுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு மைதா மாவு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இல்லைனா இது வந்து சர்ஃபேஸில் வந்து ஸ்டிக் ஆகுது. ஆனால் கொஞ்சமாக வந்து பவுடர் போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு உங்களுக்கு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். இது நம்ம வந்து குக் பண்ணாமல் பண்ணுறோம், அதே டைம் க்ளூ வந்து ஆட் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. நம்ம ரோல் பண்ணுவோம் இல்லையா, மற்ற க்ளேலாம் வச்சு நம்ம ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணுவோம். இது அந்த மாதிரி ரோல் பண்ணவே முடியல. நம்ம ஜஸ்ட் நம்ம கையிலேயே மேக் பண்ணுற கிராஃப்ட்ஸ்லாம் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ளாரோ இல்லை லீவ்ஸோ நம்ம கிராஃப்ட்லாம் கையிலேயே பண்ணுவோம் இல்லையா, ஷேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த க்ளே வந்து யூஸ் பண்ணலாம். 1 மாதம் போல் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதுல வெளியிலேயே கூட வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தெரியுதா உங்களுக்கு, நல்லாவே சர்ஃபேஸில் வந்து ஸ்டிக் ஆகுது. நம்ம கட்டர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் வந்து அது அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷாக வரலை. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இமீடியட்டாக சடனாக ஏதாவது க்ளே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.